பல நேரங்களில் பலருக்கு என்ன சந்தேகம் இருக்குமானால், ஆண்டவர் என்னை உண்மையாகவே பயன்படுத்தத்தான் போகிறாரா, நான் எப்படி ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவது என்கிறதான ஒரு பயமும் ஒரு தயக்கமும் அநேகருக்கு இருக்கும். குறிப்பிட்ட இடங்களில் சில நேரங்களில் ஆண்டவர் வாசல்களை திறப்பார். அநேகர் அவர்களாகவே வந்து ஒரு இடத்தில் சொல்வார்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது இவர்களுக்குள்ளாகவே ஒரு தயக்கம் இருக்கும். நான் ஜெபித்தால் இந்த நோய் சுகமாகுமா, இந்த பிசாசு ஓடுமா என்கிறதான ஒரு தயக்கம் இவர்களுக்குள்ளே இருக்கும். எப்படி நான் இதை அறிந்து கொள்வது, ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா, இது நடைபெற போகிறதா என்கிறதான தயக்கம் இவர்களுக்குள்ளே இருக்கும். யாத்திராகம புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு அதே தயக்கம் இருந்தது. 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் அதற்காகத்தான் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் உங்களை அனுப்பி இருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்தது அவர் தான். உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அபிஷேகித்து உங்களை பயன்படுத்த போவது அவர் தான். நீங்கள் தைரியமாக எங்கு போனாலும் செல்லுங்கள், எந்த இடத்திற்கு போனாலும் தைரியமாக செல்லுங்கள். அங்கே உங்களை பயன்படுத்த போவது அவர்தான். உங்களை அனுப்பி இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை கொடுக்க போவது அவர்தான். நீங்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியாது. உங்களுடைய பலத்தினால் நீங்கள் உருவாக்கி விட முடியாது. உங்களுடைய பரிசுத்தத்தினால் நீங்கள் உருவாக்கி விட முடியாது. உங்களை அனுப்பி இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை காண்பிக்க போவது ஆண்டவர் தான். ஆகவே நீங்கள் தைரியமாக போங்கள். அடையாளத்தை அவர் பார்த்து கொள்வார். அடையாளம் அவரிடத்திலிருந்து வரும். அடையாளம் அவருடையதல்லவா?